எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24:5. நான் இவ்விடத்திலிருந்து கல்தையர் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். ஆண்டவரே சிலரை சில சிறையிருப்புக்கு போக விடுகிறார். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? சில நேரத்தில் நம்மை அல்லது உண்மையுள்ளவர்களை, பரிசுத்தவான்களை, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களை, ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களை நம்மை ஆண்டவர் சில சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரை நம்புற பிள்ளைங்களுக்கு எந்த உபத்திரம் வராது, எந்த கஷ்டம் வராது. அப்படிலாம் கிடையாது. வேதாகமத்தை பகுத்து ஆராய்ந்து பார்க்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், என்னையும் ஆண்டவர் சில சிறையிருப்புக்குள் நடத்துவார். அந்த பாதையில் நடக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன தோணும் என்றால், ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை விட்டு விலகிட்டாரு, எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டார். நம்ம இருதயம் அப்படிதான் பதபதைக்கும். நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், எவ்வளவோ செய்து பார்த்தேன், இந்த சிறையிருப்புக்குள் அகப்பட்டு கொள்ளக்கூடாதபடி இதிலிருந்து தப்பித்தரலாம் என்று ஏதோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் அந்த முயற்சி பலிக்காது. காரணம் என்னவென்றால், சிறையிருப்புக்குள் கொண்டு போகிறவர் யாரு? அங்க வேதம் சொல்லுது, நான் இவ்விடத்திலிருந்து கல்தையர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்தி பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். சிறைப்பட்டு போகும் பொழுது தானியேலுக்கும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற பரிசுத்தவான்களுக்கும், வாலிபர்கள், சின்ன பசங்க, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுவரைக்கும் கல்தையர் பாஷை தெரியாது, யூத பாஷை மட்டும் தெரியும், கல்தையருடைய மொழி தெரியாது. அங்க போய் கொத்தடிமை, சிறையாக்கப்பட்ட அனுபவம், சுதந்திரம் இல்ல, ஒரு அகதியாய் வாழ்கிறார்கள். ஆனால் அந்த இடத்தில் அவர்களை ஆண்டவர் நன்மையுண்டாக அங்கீகரித்தார். அவர்களை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தார். அவர்கள் நடுவில் பல அற்புதங்கள், அடையாளங்கள் அந்நிய தேசத்தில் செய்தார். ஆட்சி மாற்றங்கள் வந்த பிறகு இந்த கோரேஸ் ராஜா மூலமாக திரும்ப ஆலயம் கட்டப்படுவதற்கு அங்கே போகப்பட்ட, சிறைப்பிடித்து போகப்பட்ட அவர்கள் மிக மிக முக்கியமானவர்களாக இருந்தார்கள். அதுலதான் தானியேல், சாத்ராக், மேஷாக், நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல், இவங்க எல்லாரும் அந்நிய தேசத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போகப்பட்ட நல்ல அத்தி பழங்கள். ஆனால் சிறையிருப்புக்குள் போகும் பொழுது அவர்கள் என்ன பாடுபட்டிருப்பார்கள் தெரியுமா? எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். எந்தெந்த இடத்தெல்லாம் ஒரு விதமான ஒரு குற்ற உணர்ச்சியோடு நிற்க வேண்டும். ஆனா ஆண்டவர் அவர்களை அந்த சிறையிருப்புக்குள் கொண்டு போய் அந்த இடத்தில் அவர்களை நல்ல அத்திப்பழங்களாக, அவர்களை நன்மையுண்டாக அவர்களை அங்கீகரித்தார். அன்புக்குரிய தேவ பிள்ளையே, நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படல. நான் பலி செலுத்துறேன், நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஒன்று கேட்கப்படல. என்னை ஆண்டவர் ஒரு சிறையிருப்புக்குள்ளாய் நடத்துகிறாரோ? இடத்தில் இருக்கிற சிலருடைய இருதயம் இந்த அங்கலாய்ப்புக்குள்ள இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த சிறையிருப்புக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்தி உங்களை ஒரு நல்ல அத்தி பழங்களாய் மாற்றி உங்களுக்கு நன்மையுண்டாக உங்களை கர்த்தர் அங்கீகரிக்க போகிறார்.